بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والأرض وضعها للأنام. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله جميل يحب الجمال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاكرين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாக உலவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தின்று இங்கு அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நெருக்கமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவை ஆதரவைத்தவனாக எனது உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய காலமும் சரி, அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்லுவான்: வல் அர்த வதஅஹா லில் அனாம். இந்த பூமி என்பது மனிதர்களுக்காக நாம் அமைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த பூமி என்பது மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி, அவர்கள் சுதந்திரமாக திரிவதற்காக வேண்டி, சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி இந்த பூமியை நாம் அவர்களுக்காக அமைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமயத்தில் சொல்கின்ற பொழுது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இந்த உலகம் என்பது எனக்காக வேண்டியே படைக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டதற்குண்டான நோக்கம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும், அவருடைய பணி, அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்ததாக இன்னொரு சமயத்தில் அல்லாஹ் கூறி காட்டுவான். ஆனால் மனிதர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி இந்த பூமியும் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அல்லாஹ் கூறுவான். பூமி படைக்கப்பட்டதற்குண்டான நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி. ஆனால் இந்த பூமி அமைக்கப்பட்டதற்குண்டான நோக்கம் மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி இந்த பூமி நாம் அமைத்திருக்கிறோம் என்பதாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே கூறி காட்டுவான். இப்போ இந்த பூமி என்பது நாம் வாழ்வதற்காக, நமக்காக வேண்டி அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்றைய தினம் ஜூன் 5 என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய தினம் என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் என்பது இருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்தை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கை நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பூமி எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதன் பூமியை எப்படி தனக்கு அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை அவன் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம்
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதை நமக்கு வழிகாட்டவும் செய்து தந்திருக்கிறார்கள். இந்த ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது. எதனால் நோய் ஏற்படுகிறது என்பதற்கு நமக்கே தெரியும். சில உணவினுடைய குறைபாட்டினால் நோய்கள் ஏற்படலாம். தண்ணீர் அருந்துவதனால் நோய்கள் ஏற்படலாம். அல்லது ஏதாவது ஒரு உணவு நமக்கு ஏற்படாது, நம்முடைய உடல் ஒத்துக்காது, அதன் மூலமாக கூட சில நோய்கள் ஏற்படலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளின் மூலமாக கூட நமக்கு நோய்கள் ஏற்படலாம். சில தண்ணீர்கள் மூலமாக நோய்கள் ஏற்படலாம். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளின் மூலமாக நமக்கு நோய்கள் ஏற்படுகிறது. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோய் நம்மளை அண்டக்கூடாது என்பதற்காக நாம் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமாக அந்த நோயிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆன்மீக ரீதியில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் பாவமான செயலை செய்கின்ற பொழுது, ஒரு மனிதன் மானக்கேடான செயலில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக சில நோய்களை கொடுத்து அல்லாஹ் அந்த மனிதனை தண்டிப்பான் என்று பெருமானார் கூறிட்டார்கள். ஆரம்ப காலத்தில் சில நோய்கள் ஏற்பட்டது. அந்த நோய்கள் எதற்காக ஏற்பட்டது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய செயலுக்கு அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டார்கள், பாவமான காரியங்களை செய்து வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நோயை ஏற்படுத்தி அவர்களை அல்லாஹ் தண்டித்தான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பாவத்தின் மூலமாக கூட நமக்கு ஏதோ ஒரு நோய்கள் ஏற்படக்கூடும். அதைத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். சரி, சுற்றுச்சூழலை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாதுகாக்க சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது, அந்த நோயிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அதை செய்கிறீர்கள், அதை நீங்கள் சரியான முறையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உடலை எந்த நேரமும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒது செய்யக்கூடிய அந்த செயலை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். நாம் 5 நேரம் தொழுகிறோம். 5 நேரம் நாம் தொழுகின்ற பொழுது, நாம் ஒழு செய்கின்ற பொழுது நம்முடைய உடலை நாம் சுத்தமாக ஆக்கிக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நாம் ஒழு செய்கின்ற பொழுது நம்முடைய கைகளை நாம் சுத்தம் செய்து கொள்கிறோம், நம்முடைய கால்களை நாம் சுத்தம் செய்து கொள்கிறோம், நம்முடைய முகங்களை நாம் சுத்தம் செய்து கொள்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் 5 முறை ஒழு செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு ஒரு சுன்னத்தான ஒரு அமலாகவே நமக்கு தந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ஒழு செய்யக்கூடிய அந்த சட்டங்களில் 4 உறுப்புகளை கட்டாயம் கழுவ வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கியதற்கு ஒரு காரணங்களில் முஹத்திஸீன்கள் அதை விளக்குகின்ற பொழுது நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறுப்பை ஒழு செய்கின்ற பொழுது கட்டாயம் கழுவ வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். முகத்தை கழுகின்ற பொழுது அதை நாம் கட்டாயம் கழுவ வேண்டும். காரணம், நம்முடைய முகத்தில் ஏதாவது கிருமிகள் இருக்கலாம், அதை அந்த ஒழுவின் மூலமாக அதை நீக்குகிறது என்பதாக ஹதீஸீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதே போன்று கைகளை கழுவுவதும் சரி, கால்களை கழுவுவதும் சரி, இதுவெல்லாம் ஒழு செய்வதில் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். காரணம், அவைகள் எல்லாம் கிருமிகள் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை ஒழு செய்கின்ற பொழுது அந்த இடத்தை நாம் நன்கு தேய்த்து கழுகின்ற பொழுது நமக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது என்பதாக முஹத்திஸீன்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். இப்போ அல்லாஹ் நமக்கு ஒழுவை கடமையாக்கி இருக்கிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சுன்னத்தான ஒரு அமலாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது அமல் செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை, நாம் நோயில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒது செய்யக்கூடிய அந்த அமலை நமக்கு சுன்னத்தாக தந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக
நாம் தூங்கி எழுந்தவுடன் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு செயல். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யாராவது தூங்கி எழுந்தீர்கள் என்று சொன்னால் எழுந்தவுடனே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், உங்களுடைய 2 கரத்தையும் நீங்கள் நன்கு தண்ணீரில் தேய்த்து கழுவிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லி தந்திருக்கிறார். காரணம், நீங்கள் தூக்கத்தில் இருப்பீர்கள். தூக்கத்தில் உங்களுடைய கை எந்த இடத்தில் இருக்கும் என்பதை உங்களுக்கு நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதன் காரணமாக நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கை வைக்கின்ற பொழுதோ அல்லது ஏதாவது தண்ணீரை குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் நீங்கள் கை வைக்கின்ற பொழுது அதனுடைய நஜீசுகள் அந்த தண்ணீரில் பட்டுவிடும். அதன் காரணமாக உங்களுக்கு நோய்கள் ஏற்படும் என்பதற்காக வேண்டிய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், உங்களுடைய 2 கைகளையும் நன்கு நீங்கள் 3 முறை தேய்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தூங்குவதற்கு முன்பும் சரி தூங்கி எழுந்ததற்கு பிறகும் சரி நீங்கள் மிஸ்வாக் செய்து உங்களுடைய வாயை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தப்படுத்துவதாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மிஸ்வாக் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று பெருமானார் சொல்லி தந்திருக்கிறார்கள். மிஸ்வாக் செய்வது என்பது நம்முடைய நாவை சுத்தம் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம், ஒரு செயலாக இந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய செயல் இருக்கிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதே போன்று நாம் ஏதாவது உணவு சாப்பிடுவோம். உணவு ஏதாவது நாம் சாப்பிட்டதற்கு பிறகு நாம் நம்முடைய வாயை நன்கு கொப்பளிக்க வேண்டும் என்று பெருமானார் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு என்பது சில நேரங்களில் உங்களுடைய பற்களில் அது சிக்கிக்கொள்ளும். அப்படி சிக்கிக்கொண்டது என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் சாப்பிட்டதற்கு பிறகு வாய் கொப்பளியுங்கள். அதற்கு பிறகும் ஏதேனும் ஒரு உணவு உங்களுடைய பற்களில் சிக்கிக் கொண்டது என்று சொன்னால் ஏதாவது ஒரு கூர்மையான ஒரு குச்சியின் மூலமாக அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய நாவை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ஏதாவது உணவு சாப்பிட்டார் என்று சொன்னார் தன்னோடு எப்பொழுதும் கூர்மையான ஒரு குச்சியை தன்னுடைய பையில் வைத்து கொண்டே பெருமானார் இருப்பார்கள். ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டு விட்டதற்கு பிறகு அந்த குச்சியின் மூலமாக பெருமானார் தன்னுடைய பற்களில் இருக்கக்கூடிய அந்த உணவை பெருமானார் எடுத்து விடுவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் கூறப்படுகிறது. அதே போன்று இதுவெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களை பெருமானார் நமக்கு சொல்லித் தந்தற்குண்டான நோக்கம் நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதுபோன்ற சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக பெரும் பெரும் நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் அழகான ஆடை அணிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய உடல் அழகாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் அணிந்து இருக்கக்கூடிய அந்த செருப்பும் சுத்தமானதாக அழகாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இதுவெல்லாம் நான் ஆசைப்படக்கூடிய இந்த செயல் பெருமையை வெளிப்படுத்துமா என்று பெருமானாரிடத்தில் கேட்கிறார். நாம் ஒரு ஆடை அணிகிறோம், புதிதாக ஒரு ஆடை அணிகிறோம், நம்முடைய உடலை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம், புதிய ஆடை அணியுகிறது, புதிய செப்பல் அணியக்கூடிய இந்த செயல் பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய செயலா என்று பெருமானார் இடத்தில் கேட்கின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை பிரியப்படக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். பெருமை என்றால் நீங்கள் அழகான ஆடை அணிவது பெருமையை வெளிப்படுத்துவது அல்ல, நீங்கள் அழகான செப்பலை அணிவது பெருமையை வெளிப்படுத்துவது அல்ல. பெருமையை வெளிப்படுத்துவது, ஒரு மனிதன் பெருமை காட்டுகிறான் என்று சொன்னால் அது அசல் எதுவென்றால் ஒரு சத்தியத்தை, ஒரு சத்தியமான ஒரு சொல்லை, ஒரு செயலை ஒரு மனிதன் மறுக்கிறான் என்று சொன்னால் அதுதான் பெருமையை வெளிப்படுத்துதல் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். நாம் அழகான ஆடை அணிகிறோம், அழகான செப்பல் அணிகிறோம்,
அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்குகிறோம் புதிதாக, அல்லது புதிதாக நாம் வீடு கட்டுகிறோம், அழகாக நாம் பிரம்மாண்டமான அளவில் நாம் வீடு கட்டுகிறோம், அதுவெல்லாம் நாம் பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய செயல் கிடையாது. அசல் நமக்கு பெருமை என்றால் நாம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறோம். பெருமை என்று சொன்னால் நாம் ஒரு அழகான ஒரு வீடை கட்டுகிறோம், பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டுகிறோம், அல்லது அழகான ஒரு ஆடை அணிகிறோம், அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்குகிறோம் என்று சொன்னால் அது நான் பெருமையை வெளிப்படுத்துதல் என்பது நோக்கம் அல்லாது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எப்பொழுது பெருமையை வெளிப்படுத்துவான், ஒரு சத்தியமான ஒரு செயல், சத்தியமான ஒரு சொல் என்பது எப்பொழுது அவன் மறுக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் பெருமையை வெளிப்படுத்துகிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை என்பது இருக்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு மலக்குமார்களை சஜதா செய்ய சொன்னார். மலக்குமார்கள் சஜதா செய்தார்கள். ஷைத்தான் இப்லீஸை அல்லாஹ் சஜதா செய்ய சொல்லும் பொழுது இப்லீஸ் சொன்ன அந்த வார்த்தை தான் பெருமை என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். இப்லீஸ் என்ன சொன்னான்? மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜிதா செய்வதா என்பதாக அந்த நேரத்தில் இப்லீஸ் பெருமையை வெளிப்படுத்தினான். அவன் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். ஒரு தாழ்வான ஒரு மனிதனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜிதா செய்வதா என்று சைத்தான் இப்லீஸ் அந்த நேரத்தில் பெருமையை வெளிப்படுத்தினான் அல்லவா? அல்லாஹ்வுடைய சத்தியத்தினுடைய அந்த வாக்கு, சத்தியமான அந்த சொல்லை சைத்தான் இப்லீஸ் மறுத்து பேசினான் அல்லவா? அதுதான் பெருமையை வெளிப்படுத்துதல் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். செல்வத்தை நமக்கு கொடுத்ததற்குண்டான நோக்கம் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். செல்வத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த நிஅமத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு செல்வத்தையும் கொடுக்கிறான். ஏழை எளியவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கொடுக்க வேண்டும். அதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை வெளிப்படுத்துதல். அல்லாஹ் நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டுகிறோம். அது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை வெளிப்படுத்துதல். நாம் அழகான ஆடையை வாங்குகிறோம், அல்லது அழகான செப்பலை நாம் அணிகிறோம் என்று சொன்னால் அதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த செல்வத்தினுடைய அந்த நிஅமத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவெல்லாம் பெருமையில் கட்டுப்படாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு புரியும் விதமாக சொன்னார்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய அந்த அழகான அந்த ஆடையாக இருக்கட்டும், நம்முடைய உடலை அழகுபடுத்துவதாக இருக்கட்டும், நாம் அணியக்கூடிய செப்பலாக இருக்கட்டும், நாம் அதை அழகான முறையில் நாம் அணிந்தோம் என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவனாக இருக்கிறான், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை பிரியப்படுபவனாக இருக்கிறான் என்று பெருமானார் சொன்னதற்குண்டான நோக்கம் நம்முடைய வாழ்க்கை நாம் எதையெல்லாம் அழகுபடுத்துகிறோம் அது எல்லாத்தையும் அல்லாஹ் மடிமிருந்து பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய செயல்கள், நாம் நம்முடைய உடலை சுத்தம் செய்து கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்களையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஈமானின் ஒரு பகுதி என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த செயல் என்பது ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமயம் பெருமானார் சொல்கிறார்கள், லா யபூல் அன்ன அஹதுக்கும் ஃபில் மாயி, தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு தண்ணீரிலேயோ அல்லது ஓடக்கூடிய அந்த தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதையும் பெருமானார் தடை செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மக்களிடமிருந்து சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய 3 செயல்களில் இருந்து நீங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். அதில் முதல் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஓடக்கூடிய அந்த தண்ணீரில் நீங்கள் மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த செயல் என்பது மக்களிடமிருந்து சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். அதனால் இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். இரண்டாவதாக பெருமானார் சொல்கிறார்கள், மக்கள் நடக்கக்கூடிய அந்த நடப்பாதையில் நீங்கள் மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த செயலும்
மக்களிடமிருந்து உங்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகவும் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இடத்தில் நிழல் தரக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலும் மலம் ஜலம் கழிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த நிழல் தரக்கூடிய அந்த இடம் என்பது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் நஜீஸை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல் மக்களிடத்திலிருந்து உங்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகவும் இருக்கிறது என்று இந்த மூன்று விஷயத்தில் இருந்தும் நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஓடக்கூடிய அந்த தண்ணீர் நாம் நஜீஸை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னார், மக்கள் அதன் மூலமாக பயன்பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது மக்களுக்கு இடையூறாக இருந்துவிடும், அதனால் நீங்கள் அதை செய்யாதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இதுபோன்று நமக்கு சில வழிகாட்டிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, பாதையில் நீங்கள் நடக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு கல்லோ அல்லது முள்ளு ஏதாவது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் எடுத்து அகற்றக்கூடிய அந்த செயல் என்பது உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மையும் கிடைக்கிறது, சொர்க்கத்திற்குண்டான அந்த வழியையும் அது ஏற்படுத்துகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நன்மையான காரியங்கள் அதில் இருக்கிறது என்று பெருமானார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன நன்மையெல்லாம் கிடைக்கிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதற்குண்டான நோக்கம், அல்லாஹ் நமக்கு இந்த பூமியை நமக்காக வேண்டி அமைத்திருக்கிறான், அல்லாஹ் இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை நமக்கு அமானிதமாகத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் சொந்தம் கொண்டாடுவதற்கோ நாம் அல்லாஹ் இந்த உலகத்தை இந்த பூமியை நமக்கு தரவில்லை. ஒரு இடம் நமக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆனால் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இடம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஒரு இடம் நமக்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும், ஆனால் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இடம் நமக்கு சொந்தமானதாக இருக்கவே இருக்காது. இந்த உலகம் என்பது நமக்கு வெறும் ஒரு அமானிதமாக நமக்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் இந்த பூமி நமக்கு அமானிதமாக ஒப்படைத்து இருக்கிறார். இந்த பூமி நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற இதுபோன்ற அமலான விஷயங்களை நமக்கு சொல்வதற்குண்டான நோக்கம், அல்லாஹ் இந்த பூமியை நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறார், நாம் அதை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது அந்த அமானிதத்தை நாம் சரியான முறையில் பேண வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது மனிதனுடைய அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மனிதனுடைய படைப்பு என்பது மிகவும் பலகீனமான படைப்புன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது மனிதனுடைய படைப்பு என்பது மிகவும் பலகீனமான ஒரு படைப்பாக மனிதன் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது கட்டாயம் அந்த மனிதனுக்கு தேவை. அல்லாஹ் நம்மளை ஒரு பலசாலியாக படைத்திருந்தான் என்று சொன்னால் நமக்கு ஆரோக்கியம் தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் நம்மளை பலகீனமாக படைத்து விட்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னார். சில நாம் கடமையான அமல்களை செய்கின்ற பொழுது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நம்முடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு கடமையான அமலை கொடுத்திருக்கிறார். அந்த கடமையான அமலை செய்கின்ற பொழுது நமக்கு முதலில் ஆரோக்கியத்தை தான் அல்லாஹ் முதலில் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ் நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டதா, நோன்பு வைக்க முடியாத ஒரு பலகீனம் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். கடமையான ஒரு அமல் அது. ஆனால் நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, நம்முடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த நோன்பை விட்டுவிட்டு பின்பு நாம் ஆரோக்கியம் அடைந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நீங்கள் கலா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடமையான ஒரு அமலையும் கூட நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதே போன்று தொழுகையும் சரி, தொழுகையை நாம் தொழுக வேண்டும். அதற்கு முன்பு நாம் ஒழு செய்ய வேண்டும். ஒழு செஞ்சாதான் தொழுகையை நிறைவேற்ற முடியும். நம்முடைய உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் காயம் ஏற்பட்டு விட்டது, கையிலேயோ அல்லது காலிலேயோ அல்லது முகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, தண்ணி பட்டால் இன்னும் அந்த காயம் அதிகரித்து விடும் என்று இருந்தால் அந்த உறுப்பை நீங்கள் கழுக வேண்டாம். முகத்தை கழுவது கட்டாயம் கழுக வேண்டும்.
ஆனால் முகத்தில் ஏதாவது ஒரு காயம் இருக்கு, பெரிய காயம் இருக்கிறது, தண்ணீர் பட்டால் அந்த காயம் இன்னும் அதிகரித்து விடும் என்று இருந்தால் நீங்கள் முகத்தை கழுவ வேண்டாம், மற்ற உறுப்பு கழுவினா போதும். கையை கட்டாயம் கழுவ வேண்டும். கையில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, அந்த காயம் ஆற வேண்டும். ஆனால் தண்ணீர் பட்டு விட்டது என்று சொன்னால் இன்னும் அந்த காயம் அதிகரித்து விடும் என்று இருந்தால் கையை கழுவ வேண்டாம், மற்ற உறுப்பினை கழுவி தொழுவதால் போதும் என்று இதுபோன்று நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையான அமலாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நமக்கு சலுகை தந்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது கட்டாயம் தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் இறைவனாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் இறைவனாக இருந்து நீ மூசாவாக இருந்தால் என்னிடத்து நீ முதலில் எதை கேட்பா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீ இறைவனாக இருந்து நான் மூசாவாக இருந்தால் உன்னிடத்தில் நான் முதலில் கேட்பது ஆரோக்கியத்தை தான் நான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்பது ஆரோக்கியம் கட்டாயம் தேவை. நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாம் சில விஷயங்களை செய்ய முடியும், நாம் அமல்களை செய்ய முடியும், நம்முடைய குடும்பத்திற்குண்டான அந்த வேலைகளை நாம் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு செயல் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கின்ற பொழுது நான் முதலில் ஆரோக்கியத்தை தான் உன்னிடத்தில் கேட்பேன் என்று அல்லாஹ் சொன்னார். இப்போ நாம் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சில நேரங்கள் செய்யக்கூடிய அந்த செயலை நாம் சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் அவருடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் சாப்பிடுவதற்கு முன்பு கையை கழுவ வேண்டும், சாப்பிட்டதற்கு பின்பும் கையை கழுவ வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பும் சரி சாப்பிட்டதற்கு பின்பும் சரி தன்னுடைய கைகளை நன்கு தேய்த்து கழுவார்கள். கீழே மண் இருந்தது என்று சொன்னார், கறி ஏதாவது சாப்பிட்டா, இறைச்சிக்கு சாப்பிட்டார் என்று சொன்னால் அந்த கொழுப்பினுடைய அந்த சதை என்பது அவருடைய கையில் பட்டு இருக்கும், அந்த பிசுபிசு தன்மை என்பது பெருமானுடைய கரத்தில் இருக்கும். அதை நீக்குவதற்காக வேண்டி கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய கையில் நன்கு தேய்த்து அந்த பிசுபிசு தன்மை இல்லாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை நன்கு சுத்தம் செய்வார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ நாம் ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிட வேண்டும் சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய வாயில் ஏதாவது அந்த இறைச்சியினுடைய அந்த பிசுபிசு தன்மையை ஒட்டியிருக்கும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்தார் என்று சொன்னால் பால் குடித்ததற்கு பிறகு தன்னுடைய வாயை நன்கு கொப்பளித்து விட்டு துப்புவார்கள். காரணம், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பாலில் அந்த இறைச்சி அந்த கொழுப்பினுடைய அந்த சத்து என்பது பாலில் இருக்கிறது, அந்த பிசுபிசு தன்மை என்பது பாலில் இருக்கிறது, அதன் மூலமாக கூட நமக்கு நோய்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் பால் அருந்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாயை நீங்கள் நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியான முறையில் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அதே போன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவைப்படும். அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் அது பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் சொல்லி தந்த அந்த வாழ்க்கையின்படி நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.